Hello guys, welcome to our Shadow Explosion in Tamil. இப்போ நம்ம பார்க்க போகிறது மிஸ்டர் டெவனத் ப்ளீஸ் சாக்லேகே ஃபைனல் பாஸோட சாப்டர் 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் சாப்டருக்குள்ளே போயிடலாம். கில்டு மாஸ்டர், எப்படி நீங்கள் அந்த ஜெம்மை கொடுத்தீங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிற அவருக்கு சொல்கிறோம். அது என்ன மாதிரி பொருள் தெரியுமா? நீங்கள் அவனை அப்படி அனுப்பிட்டா அவள் இறந்துருவா. அதுக்கு என்ன, ஒரு முட்டாள் நோபல் பொண்ணு என்கிட்ட அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற கேட்டா, அதுதான் கொடுத்தேன். ஆனால் கவலைப்படாத, எந்த பிரச்சனையும் இருக்காது. அதை யூஸ் பண்ணும்போது அவளும் செத்துருவா, யார் மேலே யூஸ் பண்ணுறாரோ அவனும் செத்துருவான். எந்த எவிடன்ஸுமே இருக்காது, மற்றவங்க யாருன்னு தெரியாது. ஆனால் அந்த பர்சன் கொஞ்சம் மோசமானவன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய 7 மோசமான டஞ்சன்லேயே ஒன்று சீட் கேஸ்டலுங்கிறாங்க. முடிவுகள் எல்லாம் இறந்துருச்சுங்கிறாங்க. திடீர்னு வந்ததுக்கு நீ மன்னிச்சிடு. ஒவ்வொரு தடவையும் நான் அப்படி வரும்போது உனக்கு நிறையா கடமைப்பட்டிருக்கேன். நம்மளாம் நேச்சுரல் நெய்பர்ஸ், அதனால் ஒருத்தருக்கு உதவி பண்ணுறது தப்பில்லை. உன்னை ஒரு டைம் பார்க்கும்போது நீ எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, உன்னை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்கிறா. அவளை பற்றி சொல்கிறாங்க. இவ பாஸ் ஆஃப் சீட் கேஸ்ட் இல்லாமா, இது 7 டென்ஷனில் இருக்கிறது ஒன்று. இவ பேர் என்னதுன்னா எலிசபெத் பேட்டோரியாமா. சோர்ஸே எவ்வளோ அழகாக இருக்குது. அப்போ நீங்கள் பார்க்குற அந்த பர்சன் எவ்வளோ அழகாக இருப்பாங்க. அந்த அழகான முகத்துக்கு வயசே ஆகாதுன்னு நினைக்கலாம். உங்களோட தான் என்னோடதை விட அழகாக இருக்குது. உன் கண்ணை எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா. அழகுக்காக நான் எவ்வளோ ரத்தத்தை எடுக்கிறேன்னு தெரியுமா. பேட்டரி, இப்போ நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமாக சொல்கிறேன், நான் பார்த்த பெண்களை விட நீ ரொம்ப அழகாக இருக்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், உன்னை யாருமே இப்போ ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஹி 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 அப்படின்னு சிரிக்கிறா. நீங்கள் இப்போ யாரை பற்றி நினைக்கிறீங்க? அவங்கக்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்களா? ஒரு வாக்கு மூலமாக இப்போ நான் என் மனசை பறி கொடுக்க போகிறேன். உண்மையானவா? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அது மிஸ்டர் டெவர்னட்ட. என்னது, எதுக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய ஜோக்கெல்லாம் அடிக்கிறீங்க? நீங்கள் ஒரு ஓமோகுலஸ்னாலியா? இல்லை, இதெல்லாம் பண்ணே இல்லை. நான் உண்மையாலுமே இப்போ போய் சொல்ல தான் போகிறேன் மிஸ்டர் டெவர்னட்ட. உனக்கு அவர்கிட்ட என்ன பிடிக்கும்? அவரோட பாஸ்டர்னாலையா, இல்லை அவரோட வலிமையை காட்டுறது கூட கஷ்டம்தான். இல்லை, அவர் ஒரு நம்பிக்கையானவர் அப்படின்னு அவர் சொல்கிறா. இந்த உலகத்திலேயே அவர் தான் நம்பிக்கையானவர்னு அவர் சொல்கிறா. அவள் என்னென்ன மாதிரி தான் அந்த ரியாக்ஷனே இருக்குது. அவர் ஒரு சோம்பேறி, அதனாலேயே நம்பிக்கை குறைஞ்சிருமே. ஆமாம், அவர் ஒரு சோம்பேறி தான், பண்ணி மாதிரி சாப்பிடுவாருன்னு அவர் சொல்கிறா. வேற ஒவ்வொரு டைமும் அவர் தூங்கும் போது அவர் விடுற கொரட்டை. அவர் ஒரு முட்டாள், எல்லா நாட்டிலுமே ஒரு முட்டாள், பசி மட்டும்தான் அவர்கிட்ட இருக்குன்னு சொல்கிறா. அதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காமா. உங்களுக்கு எல்லாமே தெரியும், அப்போயும் அந்த பாஸ் டாடை தான் விரும்புகிறீங்க. ஆமாம் ஆமாம், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். இந்த விஷயம்லாம் மாறும் நான் நம்புகிறேன். நீங்கள் அவருக்கு நம்பிக்கையானதான் நான் நம்புகிறேன். அவர் உனக்கு இது வேணான்ட்டாருன்னா என்கிட்ட வந்துரு. தேங்க்ஸ் மிஸ் பேட்ரி அப்படிங்கிறாங்க. அடுத்தவ ரினி அப்படிங்கிறா. கண்டிப்பாக இது சக்ஸஸாகவும் அவன் நினைக்கிறா. இம்பீரியல் கேபிட்டல் ரியாஸ் டஞ்சன் ரைட் யூனியன் ஹெட் குவார்ட்டர்ஸுங்கிறாங்க. அவன் சொல்கிறான், இந்த வாரியர் வெறும் டீம் வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணணுமா கேட்குறான். நீர் மூலகமாக பட்டதுங்கிறாங்க. அங்கே எந்த வழியுமே இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான். அவங்களாம் ஈஸியாக கேட் கீப்பர்கிட்ட போயிட்டாங்கன்னு உங்ககிட்ட யாருமே சொல்லியா? அவங்க அவங்க போனால் எதுவுமே கிடைக்கல, அது அழிஞ்ச மாதிரி தடையமும் இல்லை. எப்படி அவங்க செத்துட்டாங்கன்னு நீங்கள் சொல்லலாம். ஆமாம் சார், வெறும் ரொம்ப பலசாலியானவர். அவர் போய் ஒரு மான்ஸ்டர்கிட்ட போய் தோப்பாரா? பிரைமோடியல் டஞ்சன் போர் அது ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் கிடையாது, அது ஒரு பெரிய டஞ்சனுங்கிறானுங்க ஒருத்தனுங்க. இன்னொருத்தர் சொல்கிறான், அந்த டஞ்சனில் உள்ளே போன உடனே அவங்க எல்லோரும் செத்துருப்பாங்க, இல்லைனாலும் செத்துருப்பாங்கங்கிறான். அவங்க டஞ்சனில் இருக்கிறத சொல்லியே 2 நாள் ஆச்சு. ஒருவேளை அவன் வேன் இறந்துட்டாரோ அப்படிங்கிறானுங்க. அப்படியே கத்தியில் கட்டுறானுங்க. அவரை நாம் ஊகிக்க வேண்டும். அப்போ இசால்ட்டு ஃபேமிலிக்கு என்ன நடக்கும், அவங்க ஸ்வாடுக்கு என்ன ஆகும்? அந்த இடத்துக்குள்ளே போன உடனே மேஜிக்கு கனெக்ஷனும் நின்று போச்சு. அடுத்து நம்மளால் திரும்பவும் அங்கே உள்ளே போக முடியாது. இந்த 14வது மாஸ்டர் பீஸான டனபெல்லாவையும் திரும்ப எடுக்கவே முடியாது அப்படியான்னு அவன் சொல்கிறான். ஓ மை குட்னஸ்ன்னு சொல்லி எங்களெல்லாம் போக முடியாது. வெண்ணினோட படையே போய் தோத்துருச்சு. நாமெல்லாம் போனால் அவ்வளோதான், நம்ம விட்டு கொடுத்து தான் ஆகணுங்கிறானுங்க.
எங்களால் விட்டு கொடுக்க முடியாது சார். இந்த பாஸ் மாஸ்டர் கூட சண்டை போட்டிருந்தா பெரிய டேமேஜே நடந்திருக்கும். ஆமாம், த வாரியர் சார் வேணுன்னு தான் சொல்கிறோம். அவங்கள பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ கூட நம்ம பேசுகிற நேரத்தில் அவங்க ஹீல் ஆகிட்டு இருப்பாங்க. அந்த டஞ்சனையும் மறுசையும் போய் படுத்தியிருப்பாங்க. நம்ம படையில எடுத்து போய் காரியங்களை பண்ண வேணாமாங்கிறானுங்க. ஏற்கனவே 36வது இடத்துல இருக்க அந்த ஸ்பாட்ஸில் ஒன்றான இறந்துட்டோம் சார். வேணும்னா நோபல் ஃபேமிலியில் ஒன்று இறந்துட்டோம். அடுத்து இதெல்லாம் நம்ம மறைச்சாலும் நோபல் ஃபேமிலி எங்களை சும்மா விடாது. அவங்க எங்கே கொண்டுருவானுங்க. இப்போ என்ன பண்ணுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி மண்டையை பிச்சுக்கிறான். இந்த பெர்மோடியல் கோரில் இருக்க ஏன்ஷியன் மாஸ்டரான அந்த மான்ஸ்டருக்கு பெரிய டேமேஜ் சார் வேணும்னு கொடுக்கலன்னா என்ன நடக்கும்? நம்மளுக்கு அந்த டஞ்சனில் ஒரு டேமேஜ் கூட அந்த டஞ்சனுக்கு கொடுக்கணும்னா என்ன நடக்கும்? நம்ம அதை சேலஞ்ச் பண்ணிட்டே இருக்கலாமா? அதெல்லாம் முடியாது. இந்த டஞ்சன் பெர்மோடியல் கோரை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு. நீங்களாம் பேசுகிறது கேட்டால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே. நீங்கள் இப்படிலாம் சொல்கிறது பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அதை நான் நடத்தி காட்டுவேன் அப்படிங்கிறான். ராயல் சொசைட்டி மேஜிக் அகாடமி எப்படி இங்கே? எங்கள் ஆர்கனைசேஷனுக்கு யார் ஆர்டர்லாம் செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ராயல் அகாடமி அவன். அவனோட பேர் என்னதுன்னா தேடையம்மா. டேமிட், ராயல் ஃபேமிலி எப்படி இங்கே வந்துவாங்க? நான் இங்கே இருக்கிறது உண்மைதான். உங்கள் பாவலத்தெல்லாம் விலைக்கு நீங்கள் என்ன செலுத்தணும்னு தெரியுமா? நல்ல வாரியை கொள்றதுக்கு இத்தனை பேர் திட்டமிட்டுருவீங்களா? எப்படி அந்த ப்ரீசியஸான ரொம்ப அந்த விலைப்பற்றப்பட்ட அந்த பொருளை எப்படி எனிமியோட நெஸ்ட்டில் போய் கொடுத்தீங்க? சரி இருக்கட்டும், நீங்கள் எல்லோரும் இங்கே செத்துட்டீங்கன்னா பேரரசோட எல்லா ரைடையும் யார் ஹேண்டில் பண்ணுவா? சரி, நாங்களாம் சேர்ந்து மெஜஸ்ட்ரிலேருந்து உங்களுக்கு ஆஃபர் வாங்குகிறோம். இந்த ஆஃபர் என்னதுன்னு அவன் சொல்லுவான். கீழே அந்த குண்டாரவன் சொல்கிறான், நீங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றுறது தான் தீர்வான்னு. சரி, மறுபடியும் போய் பெருமோடியிலுக்கு வர ரைடு செய்கிறோம். ஐயா, அரசராலேயே முடியல, நாம் எப்படி? வில்லத்தனமாக சிரிச்சுட்டு நிப்ரிம்னு ஏதோ சொல்கிறான். நாங்கள் உங்களுக்கு நிப்ரிம் தரோம். என்னது நிப்ரிமா? ஒரு நிப்ரிம் தானே சொன்னார். இந்த நிப்ரிம் ஒரு தோல்வின்னு எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. நிப்ரிம் தோல்வி இல்லை, அது ஒரு மறுக்க முடியாத வெற்றி. இதுதான் ப்ராப்ளமு. ஏன் சார் பெருமோடியில் இசால்ட்டு அடுத்த அந்த ஃபோர்ஸ்லாம் உயிரோடு இருக்க முடியல? அவங்க பலவீனமாக இருந்திருக்கலாம், இல்லை சோம்பேறித்தனமாக இருந்திருக்கலாம். இல்லை கண்டிப்பாக இல்லை. அப்போ என்ன சார் வேணும்? அவங்க ரைட் ஃபோர்ஸும் ஒரு செர்டின் ஃபேக்டரை மிஸ் பண்ணுறாங்க. ஒன்று மட்டும்தான், வெறுனால கூட அது முடியாது. பிப்ரிம் தான் அது. கண்டிப்பாக அந்த ரைடில் நம்ம ஜெயிச்சிருவோம். அச்சிச்சோ, எனக்கு ஏதோ தப்பாக தோணுது. ஏதோ பெரிய பேரழிவு வர்ற மாதிரி நான் உணர்றேன். அச்சோ, எனக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா கோஜே மாதிரியே தான் இருக்கும் இந்த கேரக்டர் லைட்டாக. ஆனால் கொஞ்சம் சோம்பேறி அதிகம். அவ்வளோதான். ஓகே, பாய்.